வெல்கம் பேக் டு விகிதம் ஃபிட்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜியோ சேட்டலைட் இன்டர்நெட். ஜியோ வந்து சேட்டலைட் மூலியமா நமக்கு வந்து இன்டர்நெட் தராங்க. அது எப்படி, அது எந்த ஸ்டெப், எப்படி அது பிரைஸ் எவ்வளவு, எப்போ லான்ச் பண்ண போறாங்க, இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண போறது, நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போர் நெட் தான் யூஸ் பண்றாங்க. யார் யாரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கவங்க, மவுண்டன்ல இருக்கவங்க, இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிறவங்க வந்து இன்டர்நெட் வந்து ஒழுங்காவே ஆக்சஸ் பண்ண முடியல. பிஎஸ்என்எல் தான் பாத்தீங்கன்னா போன் கால் யூஸ் பண்ற மாதிரி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆப்ஷனே இருக்கு. அதுவும் ரொம்ப போரா தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஜியோ வந்து அந்த எல்லா இடத்துலயுமே வந்து இன்டர்நெட் வந்து 100 Mbps ஸ்பீட்ல வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ஷன் எடுத்துன்னு வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ சேட்டலைட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ற நார்மல் டவர் கம்பு மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சேட்டலைட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் மூலியமா வந்து எர்த்தோட ஆர்பிட்ல வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணிடுவாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டனா மூலியமா டைரக்ட் கனெக்ஷன் அப்படிதான் இருக்கும். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லிங்க், எலான் மஸ்க் வந்து இதை வந்து ஏற்கனவே சக்சஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில வந்து அதுக்கு அலோ இல்லை. அதனால வந்து ஜியோ லான்ச் பண்ண போறாங்க. ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய் இட்ஸ் ஏ பிக் டீல் இன் இந்தியா. இது எப்படி வந்து இந்தியாவோட பிக் டீல் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வில்லேஜ், மவுண்டெயின், ஐஸ்லாண்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இப்போ வந்து ஆஃப்லைன்ல தான் இருக்கு. ஜியோ வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் 100 Mbps ஸ்பீடு வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. டவர் தேவையில்ல, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபைபர் கேபிள்ஸ் எதுவுமே தேவையில்ல. அது இந்தியாவோட பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்னு வந்து சொல்றாங்க. அடுத்து இதோட ஸ்பீடு, ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டெப் 3 இதுதான். 100 Mbps ஸ்பீடு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ற 5Gயோட ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கும். அடுத்து ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். கிளவுட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். வீடியோ கால் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். 4K ஸ்ட்ரீமிங் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான் இதுல யூஸ் பண்ற ஸ்பீட் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம். டாப் 4 பாத்தீங்கன்னா ஹவு டு இட்ஸ் ஒர்க். இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. நீங்க வந்து வீட்டுல இருந்து ஒரு ஆண்டனா மூலியமா பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஜியோ சேட்டலைட்ல இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஆர்பிட்ல இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதோட பிரைஸ் அந்த எப்பப்ப லான்ச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதோட பிரைஸ் வந்து அந்த டிஸ்கோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னா 10 to 15,000 இருக்கும். இத மந்த்லி பிளான், இப்ப நம்ம எப்படி போனுக்கு ரீசார்ஜ் பண்றோங்களோ அதே மாதிரி மந்த் வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். 1000 இருந்து 2000 வரைக்கும் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது எப்ப லான்ச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2025 டெஸ்டிங் போயிட்டே இருக்கு. 2025க்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து லான்ச் பண்ணி முடிச்சிருவாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து இந்த சிஸ்டம் வந்துடும். இந்த ஃபாரஸ்ட், இந்த எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் கிடைக்காம இருக்கும் அங்க எல்லாமே கிடைக்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. ஸ்டெப் 6 பாத்தீங்கன்னா ஹூ வெல் பெனிஃபிட்ஸ் மோஸ்ட். இது வந்து யாருக்கெல்லாம் பயன்படும் பாத்தீங்கன்னா, இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, மவுண்டைன் பீப்புள்ஸ்க்கு, அப்புறம் இன்டர்நெட்டே கிடைக்காத சில இடம்லாம் இருக்கும். அங்க இந்த ஆர்மி பவுண்டரிஸ் அங்கெல்லாம் இன்டர்நெட் மோஸ்ட்லி கிடைக்காது. அங்கெல்லாம் இந்த ஜியோ சேட்டலைட் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்டர்நெட் ஸ்பீட் யூஸ் பண்றதுக்கு, இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு. அப்புறம் இந்த கடல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டே மோஸ்டா கிடைக்கவே கிடைக்காது. அதனால பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்பீடா வந்து கிடைக்கும் இன்டர்நெட். இந்த ஜியோ சேட்டலைட் வந்து நமக்கு வந்து எந்த விதத்துல யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஏர்டெல்லும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஜியோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்க, அதுக்கப்புறம் ஏர்டெல் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜியோ வந்துட்டு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா 1 GB ஃப்ரீ டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்தியன் சேட்டலைட்டும் ஜியோ சேட்டலைட்டும் எடுத்துன்னு வராங்க. எடுத்துட்டு வந்த அப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மைக்காம லைக் பண்ணுங்க. பை பை கைஸ்.